ஹலோ வணக்க நேயர்களே, எப்படி இருக்கிறீங்கள்? வளமை போலதான் நான் உங்கள் மெண்டோனா. ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பிரபலங்களை பற்றி ஆராய்ச்சி பார்த்து தான் போட்டுக்கொண்டு வாரேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டு வாரீங்கள், நன்றி. நிறைய பேர் காமெண்ட்ஸில் வேற சொல்லி இருக்கிறீங்கள், அதுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்தியன் காணொலியை பார்ப்போம். இன்றைக்கு யாரை பற்றி போறேன்டா, வீரப்பன். வீரப்பன் அநேகமானவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சந்தன கடத்தல் வீரப்பன், அதாவது விடியர் மீசை, அவர்கிட்ட பாவனியே அவர்கிட்ட மீசை தான், வீரப்பன் மீசை என்று சொல்றது. ஓகே, இந்த வீரப்பனை பற்றி தான் இந்தியா காணொலியில பார்க்க போறோம். இவர் எப்ப பிறக்கிறாருண்டா 1952 ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி தான் இவற்ற பிறப்பு. அதே மாதிரி 2004 ஆண்டு இவற்ற இறப்பு நடக்குது. இவற்ற முழு பேர் என்னண்டா முனுசாமி வீரப்ப கவுண்டர். இதுதான் அந்த வீரப்பன் முனுசாமி வீரப்ப கவுண்டர். இதைத்தான் சுருக்கமா வீரப்பன் என்று சொல்றது. அநேகமாக்களுக்கு தெரிஞ்சது சந்தன கடத்தல் வீரப்பன் என்றாதான் பிரபல்யம். ஆனா செய்தது முழுக்க துரோகமான வேலைகள். ஆனா அவரை பற்றி ஏதோ செய்தார். ஓகே, 4 பேர் பிரபல்யம், அதுவும் ஒரு பிரபல்யத்துக்குள்ள வருகிறது. ஓகே, அப்படி பார்ப்போம்டா இவர் என்ன செய்கிறாருண்டா சந்தன மரங்களை கடத்தி விற்கிறது. யானைகளை தந்தம், அந்த தந்தம் சரியான விலை, அந்த தந்தத்துக்காக யானைகளை கொண்டு தந்தங்களை எடுத்து விற்கிறதா இவர்கிட்ட. இவர் எங்கேண்டா, இவர் எப்ப பிறக்கிறாருண்டா, இவர் தமிழ் வன்னியர், கர்நாடக அந்த இதுல கோபிநாதபுரம் என்ற ஒரு இந்தியாவில் ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கதான் இவர் பிறந்தவர். அந்த கிராமத்தில் தான் இவர் பிறந்தவர். அந்த டைமில் மலையூர் மம்பட்டியானன்ற ஒரு கொள்ளை கூட்டம் இருந்தது. அதால இவர் ஈர்க்கப்படுறார். என்ன செய்கிறாருண்டா, கூடுதலாக இந்த வீரப்பனுக்கு ஓகே, அவரை பார்த்தோம்னா அவருக்கு ஆஸ்மா நோய் இருக்குது. அவரோட வீரப்பன் இதுக்கு அவருக்கு சளி சம்பந்தமான வருத்தம் அவருக்கு இருக்குது. ஆஸ்மா நோயும் இருக்குது இந்த வீரப்பனுக்கு. இந்த வீரப்பன் என்ன செய்கிறார் என்றால் சந்தனங்களை கடத்துறார். கிட்டத்தட்ட ஒரு 200க்கு மேற்பட்ட யானைகளை கொன்று அதன் தந்தங்களை எடுத்து விற்கிறார். எவ்வளவு கோடியில விற்கிறார் அதுவும் இல்லை. அதோட அவர்ல சாட்டப்பட்ட குற்றங்கள் என்னென்னா 184 பேருக்கு மேல அவர் கொலை செய்தவர். அதாவது போலீஸ்காரருக்கு, வனத்துறை அமைச்சர்கள், மற்றது தனக்கு எதிராக அவருக்கென்ற ஒரு சின்ன குழுவே இருந்தது. அந்த குழுவில் துப்புக்குழங்கி ஏதாவது பிரச்சனைனா அவைகளையும் கொல்லக்கூடியவர் தான் கொண்டவர். அதனால அவர்கிட்ட நிறைய கேஸ் இருக்கு. 184 பேருக்கு மேற்பட்ட ஆளை கொலை செய்தவர் என்றும் 200 மேற்பட்ட யானைகளை கொண்டு தந்தங்களை வித்திருக்கிறார் என்றும் சந்தன மரங்கட்டைகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தார் என்றும் அவர்ல குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டுல பாத்தீங்கன்னா இந்த தந்தங்கள் எவ்வளவு விலை போகும் என்று பார்த்தா 5 கோடி இந்திய மதிப்பில் இந்த யானையின் தந்தங்களை வித்திருக்கிறார். ஒரு யானையின் தந்தம் இவ்வளவு பெறுமதியா பாருங்க. 5 கோடிக்கு மேற்பட்ட யானை தந்தங்களை வித்திருக்கிறார். அந்த சந்தன கட்டைகள் இருக்குதானே, எவ்வளவு இந்திய மதிப்பில் 130 கோடி ரூபாய்க்கு சந்தன கட்டைகளை வித்திருக்கிறார். கொஞ்ச நெஞ்சமான காசு இல்ல, பெரிய அளவான கோடியில் அந்த இதுதான் வீரப்பன் வருமானமாக இருந்தது. வருமானத்துக்காக, அதாவது இந்த மலையூர் மம்பட்டியான சொன்ன அந்த கொள்ளைக்கு இதுல இருந்தார் என்று அவரை ஒரு அதுக்குள்ளே ஒரு கொள்ளை இதால தான் அவர் இறந்து போனார். அவரை கொலை செய்தவற்ற சகோதரனை வீரப்பன் 17 வயதுல கொலை செய்தார். அதான் இவற்றை ஆரம்ப கொலை, முதல் தரமான கொலை வீரப்பன் செய்தது. அதாவது தனக்கு 17 வயது இருக்கையே அந்த மலையூர் மம்பட்டியான அந்த கொள்ளை இதில் அவற்றை சகோதரனை கொலைதான் வீரப்பன் முதலாவது கொலையும் கூட. வாழ்க்கையை பற்றி பார்த்தோம்னா வீரப்பன் வைஃபின் பேர் முத்துலட்சுமி. அவர்களுக்கு 2 மகள் மேர் இருக்கணும் வீரப்பனுக்கு. அரசுக்கும் வீரப்பனுக்கும் இடையில இந்த நக்கீரன் ஆசிரியர் கோபால் தான் அடிக்கடி போய் வீரப்பனை போய் சந்திக்கிறது என்று சொல்லி மக்களுக்கு வெளியில தெரியப்படுத்துறது. வீரப்பன் கோபால் தான் இடையில நின்று செயற்பட்டவர். வீரப்பனை பற்றிய செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக ஆரம்ப காலத்திலே இருந்தே அவர் செய்து கொண்டு வந்தவர். முதல் தரம் எப்ப கைது செய்யப்படுறார் 1972 ஆண்டு கைது செய்யப்பட்டு விட்டுட்டு வாரார். திருப்பியும் இவற்றை
என்னென்னா இவர்கிட்ட செய்கிற தொழில் வந்து இப்போ போலீஸ்காரருக்கு சவால் விடுறதுல கொஞ்சம் கூட பிடிக்கும் இந்த வீரப்பனுக்கு. அந்த சவால் விட்டு 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 கடைசியாக விஜயகுமாரால் தான் பிறகு கைது செய்யப்பட்டு சுட்டு கொலை செய்யப்படுகிறார். இவ்வளவுதான் அவரை பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் நான் இப்போ வென்றிருக்கிறேன். பரஞ்சல் நேயர்களை ஒரு கூடாது செய்தாலும் அவரை பற்றி எல்லாரும் பேசப்படுகிறார்கள். அதாவது நான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். என்னென்னா அவர் செய்தது கடத்தல் துறையாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஆனால் மக்கள் மனதில் அவரை பிரபல்யமாக அடைந்து விட்டார். இதுதான் நான் ஒவ்வொரு வீடியோ கீழே வேறுங்கோ ஒவ்வொரு பிரபல்யங்களையும் பற்றி ஆராய்ச்சி தான் நான் போட்டு கொண்டிருக்கிறேன். கீழே வேறுங்க இந்த இதுக்கு கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. கருப்பு கலரில் இருக்கேன். சில பேர் பார்க்கணும் என்னென்னா ப்ரெஸ் பண்ண போகுது இல்லையாண்டு. என்னென்னா நீங்கள் இமெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தா தான் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைபரை போடலாம். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நன்றி.